ஒரு எண்ட்லெஸ் பயணம் போயிட்டு இருக்கோம். யோ ப்ரோ, ஒர்த் கண்ணா, இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர் நீங்க பார்க்கல. அப்படி மான் கராத்தே நம்ம சென்டர்ல இப்படி பீஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்கோமா. யாரா சினிமேட்டிக் எடுத்தா நல்லா இருக்குமே. என்னாச்சு அவனுக்கு? குச்னே கிளம்புமா. இப்போ டைம் வந்து 3:34. நான் ஒவ்வொரு லக்கேஜாக எடுத்து வைக்கிறேன். எனக்கு கெட்டுறதுக்குள்ளே எப்போ போதும் ஆயிட்டு. செல்வா ப்ரோ இஸ் ஆன் தி vlog. It's 4:47. மும்பை தூங்கிட்டு இருக்க மோஸ்ட்ல நானும் என் பிரதரும் பைக்கை ஃபுல்லி லோட் பண்ணிட்டு ஒரு நீண்ட பயணத்துக்கு கிளம்பிட்டோம். மும்பையிலேருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கர்நாடகாவுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். வந்துட்டாரா தலைவன்? வந்துட்டாரு. என்ன ஒரு என்ட்ரி. என்ன ப்ரோ ஊருக்கா? 1000 மாறும். 1000. அருண் ப்ரோ வந்து பேர் பண்றாப்ல குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது ஏதோ ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ப்ளூ ஆர்மர் இருக்கு மெஷ்ல. தெரில எப்படி இருக்கும். ப்ளூ ஆர்மர் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம். மெஷ் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்மெட்டில் சாதாரண ப்ளூடூத் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இன்டர்காம்க்கு ஸ்விட்ச் ஆகுறோம். ஐயோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப தூரம் போகிறோம். மும்பையிலேருந்து கர்நாடகா எனக்கு தெரிஞ்சு 1000 சம்திங் கிலோமீட்டர் வருது. என்ன ப்ரோ, ஹூப்ளி தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் எடுக்க போகிறோம் மோஸ்ட் ப்ராப்ளி. ஒரு வழியில் எல்லாம் நீங்கள் ஜர்னியில் பார்க்க தான் போகிறீங்க. போகிறோம் 90-100 அந்த மாதிரி தான் பிளான் வச்சுருக்கோம். இருந்தாலும் 90-100 சொல்கிறேன். கம்மி ஏன் மீனாட்சி பாக்கியதையா திருத்துருன்னு அவளாம் அவ்வளோ போக மாட்டா. அவளுக்கு மேக்ஸ் ஸ்பீடே அதுதான் வச்சுக்கிட்டு யார் ஓட்ட மாட்டேன்னு சொன்னா எப்படி பார்ப்போம். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹை சிசி பைக்ஸை வந்து மேட்ச் மோட்டோ விலாக் செட்டப்பில் கண்டினியூ பண்ணுவோம். 2:30-3 மணிக்கு கிளம்பிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மணி கரெக்டாக 6 மணி ஆகுது காலையில். இப்போ தான் மலை லோனாவாவே ரீச் ஆகிறோம். பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆகினாலும் இப்போ ப்ராப்பராக சிங்க் ஆகிட்டோம். நம்ம பாய்ஸ் கூட இல்லை கனெக்டடாக இருக்கும் இன்டர்காமில். ஜாலியாக போய்ட்டுருக்கு. ஸோ ஃபார் ஸோ குட். இனி இங்கேருந்து நம்மளுக்கு சீதா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் இருப்போம். ஸ்ட்ரெச்சு எனக்கிட்ட கேட்டிங்கன்னா கோலாப்பூர் ரொம்ப தூரமாயிரும். நம்ம வந்து பூனே வரைக்காச்சும் பெரிய ஸ்ட்ரெச் எடுக்கலான் இருக்கேன். கட்ராஜ் டர்னலா என்ன போட்டிருக்கு? நியூ கட்ராஜ் டர்னல்னு ஏதோ போட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலாம் பூனேயை க்ராஸ் பண்ணி போய்ட்டுருக்கோன்னு. பூனேக்கு உள்ளே போல், பூனே சிட்டிக்கு உள்ளே போல், பூனேக்கு வந்து பைபாஸில் இருக்கும். நம்ம பின்னாடி செல்வா ப்ரோ இருக்கார். செல்வா ப்ரோவுக்கு பின்னாடி அருண் ப்ரோ இருக்கார். அப்படியே 3 பேரும் மெஷ்ஷில் கனெக்டடாக இன்டர்காமில் கனெக்டடாகி பேசி போய்ட்டுருக்கோம். ஆமாம், அருண் ப்ரோ தான் மாஸ் கேங்கை கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டுருக்காரு. சோஃபார் வேறு லெவலில் போய்ட்டுருக்கு. டைம் போகிறதே தெரில. இப்போ மணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 7:30 ஆக போகுது. இப்போ கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு ஒரு டிரான்சாக்ஷன் பிரேக் எடுப்போம். என்ன ப்ராப்ளம்னா இந்த பஸ்ஸு லாரிஸ் தாங்க சாவடிக்கிறானுங்க. ஒன்று ஒரு லைனில் இருக்கணும், இல்லைனா இன்னொரு லைனில் இருக்கணும். அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கானுங்க. எவ்வளோ பெரிய டன்னல் பாருங்களேன். நம்ம கோவா போமுச்சில் ஒரு டன்னல் வந்துச்சுல, அதோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இங்கே லைட்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்னால் ரொம்ப ஹெவியாக இல்லை, லைட்டாக பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டீ காஃபியோ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது. ஸோ கைஸ் ஃபைனலி வி ஆர் இன் பூனே பைபாஸ் பண்ணி போய்ட்டுருக்கோம். பூனே சிட்டிக்குள்ளே போல் பைபாஸ் பண்ணி இப்போ சாத்தாரா நோக்கி போய்ட்டுருக்கோம். எப்படி போய்ட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு. இங்கே பயங்கரமாக குளிருங்க. லோனாவாலாவில் கூட நாங்கள் இவ்வளோ குளிர் ஃபேஸ் பண்ணல. இங்கே குளிராக இருக்குது, சரியான குளிர். அதான் இங்கே 3 சாய் சொல்லியிருக்கோம். வேறு நம்ம அருண் வீட்டில் இருந்து பூரி ஐட்டம் தெரியல. என்னது பஜ்ஜி? ஓ மை சூப்பராக. அக்கா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. வீட்டிலேருந்து மனுஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு.
யூ ஆர் வெரி கொடுத்து வச்சுக்கோங்க. ரைடு போகிறதுக்கு வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் பண்ணி அனுப்பி விட்ருக்காங்க பார்த்தீங்களா. இது வீட்டில் பண்ணதான் இவ்வளோ எம்மையாக இருக்குது. இங்கே வருங்க, இங்கே 3 பேர் ஹெல்மெட்டுமே இன்டர்காமில் கனெக்டடாக இருக்குது. ஸோ அதனால முன்னாடி எங்கே நிற்க போகிறோமோ டைவர்ஷன் ஏதாவது வந்துச்சுனாலுமே முன்னாடி எங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அது நல்லா இருக்கு, ஏன்னா ஈஸியாக இருக்குது. வண்டி பாருங்கள் எப்படி இருக்கும். மும்பையிலேருந்து தோராயமாக 110 கிலோமீட்டர் தாண்டி இருப்போம்ல ப்ரோ. 200 டச் ஆகிட்டோம்னா சூப்பர். இனி ஆறாமல் போகலாம். கரம் கரம் போவா. வா வா வா. நாங்கள் ப்ரோ இங்கே பாருங்க, அட இந்த கிளைமேட்டில் வேறு என்ன வேணும், எல்லாமே இருக்குது. கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தான், ரொம்ப ஃபாஸ்ட்லாம் கிடையாது. ஒரு 80-90 அந்த மாதிரி ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போய்ட்டுருக்கோம். காலியாக இருந்துச்சு. நாங்கள் எங்கேயோ டிராஃபிக்கில் மாட்டல. நான் நினச்சேன் பூனேயில் மாட்டுவோம் அப்படின்னு. நல்லதில்ல, க்ராஸ் ஆகியாச்சு. இனி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போகலாம். சரி, நான் சாப்பிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, இப்போ நாங்கள் மகாபலேஸ்வர் போகிற வேல இருக்கோம். நம்ம அருண் ப்ரோ வேறு லெவலில் மனுஷன் ராக் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நானும் அருண் ப்ரோவும் இன்டர் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். செல்வா ப்ரோ மட்டும் தான் சாலிடாக முன்னாடி போய்ட்டுருக்காரு. 3 பேர் கனெக்டடாக இருந்தால் பாட்டு கேட்க முடியாது. ஸோ அதனால் நானும் அருண் ப்ரோவும் பாட்டு கேட்டு வைப் பண்ணிட்டு போய்ட்டுருக்கோம். செல்வா ப்ரோ முன்னாடி தனியாக போய்ட்டுருக்காரு. சூப்பராக இருக்குங்க, சோஃபார் சூப்பராக போய்ட்டுருக்கு. இப்போ மணி வந்து 9 மணி ஆகுது. இதே ஸ்பீடில் போய்ட்டு இருந்தோன்னா 41 மினிட்ஸில் சாத்தாராவை டச் பண்ணி நம்ம போயிடலாம் முன்னாடி. ஸோ இன்றைக்கி வந்து லாங் டே இருக்க போது மேபி நம்ம அங்கே போய் ஹுப்ளியில் வந்து ரூம் எடுக்கிறது எதுவுமே அன்பிளான்டு தாங்க. எதுலேயுமே பிளான் பண்ணல. இப்போ போகிற வழியில் எங்கேயாச்சும் லஞ்ச் பிரேக் எடுக்கும் போதுல தான் நான் ரூமே பார்க்கணும் ஹுப்ளியில், எங்கே ஹால்ட் எடுக்கலாம் என்ன ஏதுன்னு. ஸோ ஜர்னி நம்ம பயணம் எப்படி போதோ அதை நோக்கி நம்மளும் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் எப்படின்னு. செல்வ ப்ரோ இப்போ தான் ரொம்ப நேரம் கழிச்சு மூவ்மெண்ட்டே கொடுக்காரு. கையை ஆட்டுறாரு, கையை காலெலாம் ஆட்டுறாரு. மலையில் தான் மகாபலேஸ்வர், இப்படி தான் ஏறணும். எங்கே போனாங்கன்னு தெரியவே நம்ம பிரதர்ஸு. எங்கே போனாங்க வந்துட்டார், இவரும் வந்துட்டார். 2 பேரும் வந்துட்டாங்க. ஓகே, இப்படி தான் ப்ரோ போகணும். வாய்ஸ் கேட்குதா? சூப்பராக இருக்கலாம். பிங்க் கலரில் இருக்குது பாருங்களேன் இந்த ஃப்ளவர்ஸு. என்ன ஃப்ளவர்ஸ்ன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, லேடி ரைடர் புல்லட் எவ்வளோ அசால்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க. அந்த தண்டர் போர்டு இருக்கிற வெயிட்டு எவ்வளோ அசால்ட்டாக கேரி பண்ணுறாங்க பாருங்களேன். ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் பயங்கர டிராஃபிக்குங்க. மலை மேலே காட் ஃபுல்லாக இப்படி மாதிரி தான் இருக்குது. என்னாச்சு அவனுக்கு? பயங்கர அடியா? கேட்டு பாருங்க அவனுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு. कैसा हो ब्रो? बहुत लगा क्या? घिस गया क्या? कैसे इधर साइड पे स्लिप हो गया क्या? सर पे नहीं लगा ना कुछ? इस हाथ पे आया है क्या आप? अच्छा, पानी पी लो, थोड़ा पानी चाहिए. किधर है, कितना दूर है घर? 50 किलोमीटर और 50 किलोमीटर जाने का. ಇಲ್ಲ ಅದು ಅಡಿಗೆ ಎರಿಯು ಡೆಟಾಲ್ ಇಲ್ಲ, ಅದು ಮೂವ್ ಅದು ಜಲೇಗ ಭಾई ये मरेगा. ஸோ பாவம்பா, இந்த சைடில் ஸ்கிட்டாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த ரோடு ஒர்க்ஸ் ஃபுல்லாக இப்படி தான் போயிட்டுருக்கலாம்.
சரி பார்ப்போம் நம்ம பேக்கில் பெயின் கில்லர் இருக்கான்னு. நான் ஒரு டைம் இதே மாதிரி தான் கீழே உள்ள மோஸ்ட்டில் எனக்கு யூஸ் ஆச்சு. காமிஃப்ளாம் இருக்குது, கொரோசின் இருக்குது. இதுதான் பெயின் கில்லர், இது பெயின் கில்லர். லைட்டாக போடுங்க. नंबर कोई किसी से कॉल करके बुला सकते हैं क्या? कुछ नहीं हुआ. इले ब्रो इधर आवला कुछ नहीं हुआ. कुछ नहीं हुआ भाई. ऐसे बहुत गिरे हैं हम लोग भी, इसके लिए पूरा राइडिंग गियर पहनते हैं. एक काम करो, इधर एक रेस्टोरेंट टाइप है ना, इधर बैठ जाओ. नहीं वो अरे वो एकदम फिट है यार, वो कुछ नहीं होएगा. उधर बैठ दो, किसी को कॉल करके बुला के आराम से. சரி ரைட்டு. ஒருத்தனுக்கு லைட்டாக வச்சு ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சே. सातारा डॉट அண்ணா அந்த சிவாஜி மகாராஜ்க்கா चल இதுதான் டாட்டு சாத்தாரா. இப்போ அடுத்து நம்மளுக்கு இங்கேருந்து எங்கே போகிறோம்? சதோவூர் போகிற வழியில் தான் இருக்குது. கிராமத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிட்டு. இது வந்து சாத்தாராவில் இருக்குது. இந்த ஒரு பியூட்டிஃபுல் நேச்சர் வேறு. அந்த மெயினாக அந்த பவன் சக்கின்னு சொல்கிற அந்த நம்ம விண்டு மீல் அதை பார்க்கறதுக்காண்டி இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கோம். இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும், அதுக்கு தான் நாங்கள் அலைஞ்சிட்ருக்கோம். பார்ப்போம். ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்ஸாக இருக்குது. மெயின் ஹைவேலேருந்து கொஞ்சம் உள்ளே தான் வரணும். எஸ் ப்ரோ இஸ் பேக். யூ ஆர் கனெக்டட். ஓகே, பவன் சக்கியை பார்த்தீங்களா? ஸோ பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு டெஸ்டினேஷன் இதுதான் நான் வந்து மேப்பில் மார்க் பண்ணேன். பார்த்து வாங்க, கார் வருது பாருங்க எவ்வளோ மேலே இருக்குன்னு. ஓஹோ இப்போ தான் தெரியுது உங்களுக்கும். இப்போ தான் ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன் கிளியராக. பல டைம்லலாம் இந்த இடம் அல்டிமேட்டாக இருக்கும். இதுவே ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. பிங்க் கலரில் இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. வா பாருங்க எவ்வளோ பெரிய தீ எரியுது. யப்பா ப்ரோ, காட்டு தீ எரியுதுயா, பார்த்து வாங்க. வாய்ஸ் கேட்குதா ராஜர்? ஆமாம், அங்கே ரெட் கலரில் இருக்கு பாருங்க. மக்களே ஸ்ட்ராபெரி பிளான்ட்டுக்கு வந்துடும். நான் பவன் சக்கி. ஸோ மக்களே பாருங்கள், நம்ம பவன் சக்கி அதாவது நம்ம விண்டு மீல் காத்தாடி. இங்கே கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது, மலை டாப்பில் இருக்குமா. ஸோ பேசிக்கலி இதுக்கு வேலை என்னென்னா எலக்ட்ரிசிட்டி சப்ளை தான். சூப்பராக இருக்குது. ரொம்ப வெயில் அடிக்க டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் இந்த இடத்துல வந்து. ஸோ மக்களே லொக்கேஷனை மட்டும் பாருங்கள். ஓ மை காட், எதுவும் பார்க்காதீங்க, லொக்கேஷன் மட்டும் பாருங்க. யோ ப்ரோ, ஒர்த் கண்ணா, இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். இன்னும் மெயின் பிக்சர் நீங்கள் பார்க்கல, அடுத்து பார்ப்பீங்க. 1 hour வந்தோம் கரெக்டாக. ஆமாம் கரெக்டாக. அது எதுக்குன்னா நாங்கள் அப்படியே ஹுப்ளின்னு போட்டிருந்தா டேரெக்டாக நம்மளுக்கு ஒரே ரோடு தான். ஆனால் இது கொஞ்சம் உள்ள சாத்தாராக்கா ஒரு சின்ன ஒரு வில்லேஜுங்க. இந்த வில்லேஜ்க்கு கூட ஏதோ சொன்னானே, அசன்காவ். நீங்கள் வந்து லொக்கேஷனில் அசன்காவ்னு போட்டால் பாதி தூரத்துலேயே விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் லோக்கல்கிட்ட கேட்டு தான் வரும். நான் முடிஞ்சால் லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உள்ள நீங்கள் நினைச்சிடாதீங்க, ஐயோ 13 கிலோமீட்டர் உள்ள போவே. நாங்கள் அப்படிதான் நினைச்சோம். எக்ஸாக்ட்லி. ஆமாம், வந்து பார்த்தப்போ தான் தெரியுது 13 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஓட்டலாம் அந்த லொக்கேஷனுக்காக. ஆனால் போத்துங்க, அந்த வர வழியே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன் மழை சீசனில் எவ்வளோ அழகாக இருக்கும்னு. சூப்பராக இருக்குது. இந்த விண்டு மேலெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சாத்தாரா சாங்கிலி இந்த சைடு தான் வர முடியும்.
ஸோ நம்ம டப்புன்னு 4-5 கிளிக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ப்ரோஸ்லாம் வேறு லெவலில் ஃபுல் சூட்டடாக இருக்காங்க. அப்படி மான் கராத்தே. பிடிஎஸ் வேற லெவலில் இருக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. எப்பிக்காக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தோம். ஃபோட்டோஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வரும். ஸோ இன்ஸ்டாகிராமில் டூ செக் அவுட். அப்புறம் என்ன இங்கேருந்து இனி இப்போ நாங்கள் சாத்தாராவில் இருக்கோம். சாத்தாராலேருந்து கிளம்பி பெல்காம் வரும். பெல்காமுக்கு அப்புறம் ஹுப்ளி வரும். நம்ம ரோட்ஸும் நம்ம வண்டியும் ஒரு எண்ட்லெஸ் பயணம் போயிட்டுருக்கோம். அது மட்டும் நான் சொல்ல முடியும். ஒரு அமேசிங் ஃபீலுங்க. அது என்ன சொல்கிறது, எங்கேனாலும் ரைட் போகலாம். ஆனால் கூட இருக்கிற ஃபெலோ ரைடர்ஸ் எப்போவுமே ஒரு இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா. நம்ம ப்ரோஸ் கூட வேறு லெவலில் வைப் பண்ணிட்டு இந்த மாதிரி அழகான ஸ்பாட்லாம் நின்று ஒவ்வொரு ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நல்லா வச்சாயா லாஸ்ட் வீடியோ? நீ கமல்ஹாசன் மாதிரி இருக்க செல்லக்குட்டி. சரி, இங்கேருந்து நீ கிளம்பி எனர்ஜி பூஸ்டப் ஆயிடுச்சு. எஸ். ஓ சூப்பர். இப்போ நம்ம சாத்தாராலேருந்து கிளம்பி இப்போ நம்ம சாத்தாராலேருந்து கிளம்பி எங்கே போகிறோம் மக்களுக்கு சொல்லுங்கள். சாத்தாராலேருந்து கிளம்பி ஆத்தாரா போகிறோம். இது வந்து ஹுப்ளி தான். ஹுப்ளி அதுக்கு முன்னாடி பெல்கம்னு ஒரு இடம் வருது. பெல்காமில் நம்ம ஆமாம் பெல்காமில் ஸ்பாட்லாம் இல்லை. பெல்காம் போகிற வழியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஹால்ட் எடுத்து டீ குடிச்சிட்டு போவோம். ஓகே, இல்லைனா ஆல்மோஸ்ட் ஆகிட்டு லஞ்ச் டைம். லஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிடலாம். லைட்டாக நம்ம ஹுப்ளி லஞ்ச் பண்ணிட்டு. ஆமாம், இப்போ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போவோம் ஸ்ட்ரெயிட்டாக. லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நின்று ஹால்ட் எடுத்துட்டு சாய் குடிச்சிட்டு போக வேண்டியதான். இல்லை, நம்ம சீக்கிரம் ரூமுக்கு போயிட்டாலும் அங்கே போய் நம்ம ரெஸ்ட் எடுத்துலாம். பிரச்சனை. எஸ். சரிங்க, வாங்க நம்ம பயணத்தை தொடருவோம். 330 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. இன்னும் இன்னும் எத்தனை மணிக்கு போய் சேருவோன்னு. போங்க போங்க, முன்னாடி போயிட்டுருக்கேன், வரேன். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஹுப்ளியை நோக்கி கிளம்பிட்டு இருக்கோங்க. ஹுப்ளி இங்கேருந்து கரெக்டாக ஆஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணுற மாதிரி 330 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. உச்சில் அடிக்குது வெயில். இப்போ தான் எனக்கு ஆக்சுவலி ஸ்வெட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ தான் உள்ளே லைட்டாக ஃபீல் ஆகுது. இப்படி இருக்குது பாருங்க இடம். அங்கே ஒரு பாண்டு தெரியுது பாருங்கள். நம்ம அது மேலே இன்னும் இப்படி சுற்றி வந்திருக்கோம். அருண் ப்ரோக்கு வந்து லாஸ்ட் ஒர்க்கிங்காக இருந்துச்சு ஒரு கம்பெனியில். ஸோ அவருக்கு ஒரு வாரம் லீவ் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு நியூ கம்பெனிக்கு ஜாயின்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் அவருக்கு ஒரு 6 days எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு இருந்தார். நம்மளும் அந்த டைமில் அவர் வந்து செம்மையாக டெம்ப்ட் பண்ணி விட்டார். ப்ரோ ஃப்ரீயாக இருக்கேன் ப்ரோ அப்படின்னு. நான் உடனே செல்வா ப்ரோவை டெம்ப்ட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் அப்படி இப்படின்னு எப்படியோ உஷாராகி 3 கம்பெனிலையும் எப்படியோ பேசி எப்படியோ ஆயிட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு 4 days அப்படின்னு கணக்கில் லீவ் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா சிக் லீவ் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு என்ன உங்களுக்கு சொல்லவே வேணும். கார்பரேட் ராட்னா அப்படி தான் இருக்கணும். இப்போ எங்கே போகிறான்னு தெரியலையே. இந்த பஸ்ஸுக்காரனில் மட்டும் நம்ப முடியாது. லால்பரி தான் ப்ரோ. இன்னும் மகாராஷ்டிராக்குள்ளே தான் இருக்கோம் ப்ரோ. MH லால்பரி பின்னாடி தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதுதாங்க கதை. இப்போ நம்ம கிளம்பி கர்நாடகா இல்லை இருக்க என்னெல்லாம் முக்கியமான ஹாட்ஸ்பாட்டாக இருக்கோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாக்ட்லி பிளான்னு எதுவும் எந்த ஒரு ஹோட்டல் புக்கிங்ஸ் எதுவுமே பண்ணல. ப்ரீவியஸாக எங்கெங்கே போகணுன்னுலாம் அப்படிலாம் ஒன்றும் பிளானில். ஒரு டாப் 10 பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPTயில் எடுத்தோம். நம்மளுக்கு ஒரு கிடைக்கும் தெரியுமா, அதில் எவ்வளோ கவர் பண்ண போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. அதே டைமில் எங்களுக்கு இந்த கர்நாடகா மனோஸில் கோகர்னாவும் பண்ணணுன்னு ரொம்ப நாளாகவே மைண்டில் இருந்துச்சு. எப்போவுமே கோவாவார போவோம், கோகர்னாவை டச் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. கோஸ்டல் ஃப்ளேவர்காண்டி கோகர்னாவும் நம்ம போகிறோம்.
சைமல்டேனியஸ்லி நம்ம வந்து இந்த மவுண்டன் இந்த பீக்கை என்ஜாய் பண்ணதுக்காண்டி நம்ம வந்து கர்நாடகா பார்டரும் சாதம் வந்து ஸோ மக்களே 80 கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஏதோ ஒரு பிளேஸில் கர்ட் ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ எதுக்கு கர்ட் ரைஸ்னால் லாங்கில் மோமோஸில் லைட்டாக ஒரு மாதிரி மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தூக்கமும் வரும். கர்ட் ரைஸ் மட்டும் தூக்கம் வராதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இழுக்கலாம். கர்ட் ரைஸ் சாப்பிட்டு லைட்டாக அப்படி தூக்கம் வந்துச்சுன்னா காஃபி குடிச்சிட்டு போக வேண்டியதான். சோஃபார் ரைடு சூப்பராக இருக்குது. ஆனால் வெயில் தான் கொளுத்திட்டுங்க. வெயில் கொளுத்திச்சு, வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அங்கே வெயில் தெரியல, இங்கே வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே தான் வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. எனிவே சோஃபார் ஸோ குட். நாங்கள் இதை ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். अविनाश होते ये गांव का नाम मालकेट फाटा. सो ठीक है थैंक यू फॉर योर हॉस्पिटलिटी. हाँ चलो பேசுனாங்க நம்ம சார். கிளம்பியாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். இப்போது ஹுப்ளியை நோக்கி ரூம்ஸ் புக் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போக வேண்டியதான். ரூமுக்கு போட்ட அட்ரெஸ்ஸு 237 கிலோமீட்டர்ஸ் தான் பாக்கி இருக்குது. போகிறதுக்கு ஈவினிங் ஆயிருங்க. எப்படியும் 7 o'clock ஆயிரும். 8 o'clock ஆயிரும். பார்ப்போம் எப்படி. ஸோ கைஸ் 150 kilometers to go. ஹுப்ளி 150 kilometers to go. ஸோ ஒரு இடத்துல செம்மையாக தூக்கம் அந்த மாதிரி இருந்துச்சு லைட்டாக. செல்வா ப்ரோ சைடில் நிறுத்த சொன்னார். எல்லாருமே அட் டைமில் சைடில் நிறுத்திடும். அவர் கண்ணை பாருங்கள், செல்வா ப்ரோ கண்ணை பாருங்கள், அப்படியே என் மூஞ்ச பாருங்கள். ஆமாம். ஸோ 4 o'clock ஆகுது. ஒரு இடத்துல சைடில் நின்றுட்டுருக்கோம். எந்த ஊருன்னு தெரியல. பாய் கொஞ்சம் அப்பச்சவட்டி பாட்டா ये कर्नाटका पे आता है ना. सो कर्नाटका को ऑफिशियल நம்ம என்ட்ரி ஆயிட்டோம். பாய்ஸ் we are in Karnataka finally. டிஸ்ட்ரிக்ட் வர்றதுல எவ்வளோ ஒரு ஆனந்தம் என்ன. எஸ். ஆனால் ரைடு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு வந்து குஜராத் ரைடோட இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் அசால்ட்டு பண்ணிட்டு வரோம். நம்மளாம் இப்போது ஹெவி டியூட்டி லாரி டிரைவரோட கேவலமாகிட்டோம் இருக்குது. இப்போ ஒரு பிளாக் காஃபி சொல்லியிருக்கோம். லைட்டாக பிளாக் காஃபி குடித்தா அப்படியே தூக்கம்லாம் இருக்கிற தூக்கமும் அப்படியே பறந்து போயிடும். கூகுள் மாத்தாச்சு நீங்கள் 7 மணிக்கு போயிடுவீங்கன்னு சொல்லுது. ஆனால் 7 மணிக்கெலாம் போக மாட்டோம், 8 மணிக்கு. எனக்கு கொஞ்சம் லேட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நம்ம வந்து ரூம் புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்ம கையில் ஒரு ரூம் இருக்கும். போயிட்டு ஆறாமல் ட்ரெஸ்ஸெல்லாம் கலத்தி போட்டுட்டு லோக்கல் ஃபுட்டை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியதான். வேறு எதுவும் பெரிய ஜாப்லாம் இல்லை இன்றைக்கி ஹுப்ளியில். ஹுப்ளி எதுக்குன்னா ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி தான். ஹுப்ளியை தாண்டி நம்ம கோகர்னா நாளைக்கு போக போகிறோம். அது நீங்கள் அடுத்த வீடியோ பார்ப்பீங்க. பிளாக் காஃபி 3 எடுத்துக்கும். இது கூட பன் பாவ், க்ரீம் பாவ். ப்ரோ க்ரீம் பாவ் பம்ப். இன்னும் 2 hours 15 minutesல நம்ம ரீச் ஆயிடுவோம். பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சென்ட்ரல் எப்படி பீஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்கோமா. யாராவது சினிமேட்டிக் எடுத்தால் நல்லா இருக்குமே. எப்படி போகுதுன்னே புரியல. அதுதான் சொல்கிறேன். வென் யூ ஹாவ் அ பர்ஃபெக்ட் கம்பெனி எதர் இன் லைஃப் ஆர் இன் அ ரைட், இட் ஷுட் பி அமேசிங். செம மெசேஜ் இல்லப்பா. ரிப்பீட் வித் மீ. வென் யூ ஹாவ் அ பர்ஃபெக்ட் கம்பெனி your life will be amazing. Just chummeshwari like this ride. வேற லெவல். செல்வா ப்ரோ ஃபுல் வைப்ல போயிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. கிலோமீட்டர்ஸ் டு கோ. பேரிகேட் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. ஃபைனலி ஹுப்ளி பக்கத்தில் வந்துட்டோம். போலீஸ் இருக்காங்க நினைக்கிறேன். பாரா குட்டி திருவிழா நடந்திருக்குங்க. ஜெயிண்ட் வீல்லாம் நிற்குது.
வந்துட்டு ஒரு மனுஷன் அங்கே பேக்ரவுண்டில் இவ்வளோ நேரம் கனெக்டடாக இருந்தார். வாய்ஸே காணோம். நாங்களும் அரும்புறோன்னு இருக்கோம். காலையில் அந்த மனுஷன் எவ்வளோ எனர்ஜியாக இருந்தாங்க பாருங்க இருந்தார். இப்போ எப்படின்னா அருண் ப்ரோ அப்படின்னு சொல்கிறான். இருக்கேன். ஆனால் 600 கிலோமீட்டர் ப்ரோ அசால்ட்டு வந்துட்டீங்க ப்ரோ நீங்கள். ஸோ கைஸ் இப்போது வந்து டைம் வந்து 7:38 ஆகுது. ஸோ கூகுள் மாத்தாதி சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்துட்டோம். ஸோ மக்களே ரூமில் வந்து எல்லாம் செட்டில் ஆயாச்சு. இப்போ தான் செக்இன் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம ரூமு. கைஸ் ஓப்பன் கரோ. ரூம் ஓப்பன் கரோ. ஓப்பன் பண்ண முடியல. மைட் பி இந்த கார்டு என்கிட்ட இருந்ததா எல்லாமே இங்கே வச்சாச்சு. பேண்ட்டு கட்டிட்டு இருக்கீங்க. இங்கே ஒரு பெட் இருக்குது. ரூம் அழகாக ஏசி வச்சுருக்காங்க. ஓகே இண்டிவிஜுவலாக டிவி இருக்குன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குங்க. அழகாக ரூமுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் பெட்டு. நைஸ் ரூம். ओके बस हो गया. लेफ्ट साइड हॉट वाटर है. हाँ ये भी लेफ्ट साइड है. ओके ठीक है அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஸோ இதாங்க நம்ம ரூமே. அவ்வளோதான். இனி படுத்து தூங்க வேண்டிதான். நல்லா இருக்குல்ல? இங்கேருந்து அப்படியே வெளியே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை இந்தியன் ஆயிலுக்கு பெட்ரோல் பங்கு இருக்குது. அவ்வளோதான். சுற்றி சிட்டி. இது ப்ராப்பராக சிட்டிக்கு நடுவில் இருக்குது ஹுப்ளிக்கு. ஸோ ஃபைனலி 600 கிலோமீட்ரு மும்பையிலேருந்து நம்ம வீட்டிலேருந்து 600 கிலோமீட்டர் ஆகிடுச்சு ஹுப்ளி வந்து சேர்கிறதுக்கு. இப்போ டைம் வந்து 7:30 ஆகுது. இல்லை 5 மணிக்கு கிளம்புவோம். இப்போ வந்து 7:30க்கு வந்து ரீச் ஆகிருக்கும். ஆனால் சோஃபார் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வாட் ஃபார் ரீசன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மைட்டி மோனோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் கீப் வாட்சிங், கீப் என்ஜாயிங். பை ஃப்ரம் மனோ அண்ட் மைட்டி. அருண் அண்ட் ஸோ டு பி கண்டினியூட். அடுத்த எத்தனை எபிசோடு நான் வருதுன்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து எப்படி நம்ம கிளம்பி அடுத்த லொக்கேஷன் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போடுவீங்கன்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. த்ரூ அவுட் நம்ம ஜேர்னியில் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன், டூ சப்ஸ்கிரைப்.